ஃபர்ஸ்ட் இந்த சீட்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து நார்மல் சேர் கார் கோச். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக வைக்க முடியாது, ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் டிவி அதாவது என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் மூவிஸ் அண்ட் லைவ் டிவி அண்ட் ஜிபிஎஸ் எல்லாமே லோடடாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இது எதுவும் ஆன் பண்ணலை. இன்னும் அட்டெண்டண்ட்டை கூப்பிட்டு இது கேட்கலாம். அதுக்கப்புறம் மீதி விஷயத்தை பார்ப்போம். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுனா இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான விஷயமாக இருக்குது. அண்ட் சேம் இங்கே அண்ட் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா 2 சார்ஜிங் ப்ளக்ஸ். இது ஒரு 3 சீட்டர். ஸோ 2 சார்ஜிங் ப்ளக் வச்சுருக்காங்க. 2 சீட்டர்லேயும் 2 சார்ஜிங் ப்ளக் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு இதுவாகவே இருக்குது. அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லெக் ஸ்பேஸ் அண்ட் லெக் ரெஸ்ட், ஃபுட் ரெஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஃபுட் ரெஸ்ட் இங்கே ப்ரெஷர் கொடுத்து தான் இப்படி அமுக்கணும். பட் திருப்பி ரிட்டன் ப்ரெஷர் எதுவும் வரல. ஸோ அது வரைக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் லெக் ஸ்பேஸ் ரொம்பவே தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல லெக் ஸ்பேஸ், கம்ஃபர்டபுளான ஒரு இது அது. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது உட்கார. ஸோ வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ண. அண்ட் ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் உங்களை காட்டணும். ஸோ எப்போவுமே இந்த ஷதாப்தீஸ் மற்ற ட்ரெயின்லலாம் பார்த்தா இங்கே நம்மளுக்கு இந்த முன்னாடி சீட்டில் வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இங்கே டிவி இருக்கிறதுனால ட்ரேக்கு ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிற ஹேண்ட் ரெஸ்ட் கிட்ட ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேவை எப்படி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன லவ்லியான குட்டி டேபிள். இங்கே பாட்டில் ஹோல்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாட்டில், சூப், கப் எது வைக்கலாம். அண்ட் இதுலேருந்து இப்படி வர மாதிரி வச்சுருக்காங்க. சிலலாம் வந்து இந்த கவுண்டர் புக்கிங் அவங்களோட சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் இது தாராளமான ஒரு ஸ்பேஸ். அண்ட் இது வந்து அட்டெண்டன்ட் கால் பண்ண ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி. அண்ட் ரீடிங் லைட்ஸ் ஒரு சீட்க்கும் தனியாகவே இருக்குது. ஸோ இங்கே புஷ்பேக்காக இந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா இன்க்ளைன் ஆகுது. நல்ல பொசிஷன். இந்த லெக்ஸில் உங்கள் கார் ரெஸ்ட் ரூம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லாக் போட்டோன்னா வெளியே வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறது வந்து அவங்க ஆள் இருக்காங்கன்ற மாதிரி மாறிடும். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், செம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக் இன் இண்டியா. ஸோ இங்கே ஜாக்வார் எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக. இது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ கையெடுத்து ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். அண்ட் இது வந்து இந்தியன் ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. ரொம்ப புதுசாகவே இருக்குது. இது எல்லோரும் இந்தியா மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ளஷ்ஷு. இங்கே ஃபயருக்கு இது வச்சுருக்காங்க. லைட் இருக்குது. எனக்கு இந்த கண்ணாடி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப செம்ம டிசைன். ஐசிஎஃப்ல சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குது. மேக் இன் இண்டியா நல்லா தெரியுது. ஸோ இங்கே இந்த ஹேண்ட் வாஷ்க்காக அது இது வச்சுருக்காங்க. நைஸ். இப்போது என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படி இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேஸ். ஸோ மணிக்கு போகுது. நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஆல்ரைட் கைஸ், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் கோச். இது வந்து ஒரு 2x2 சீட்டர். நார்மல் சேர் காரில் 2x3, இது 2x2. ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்ல குஷன்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் இப்போ உட்காந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நார்மல் சேர் காருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்கும், ஒரு லெக் ரெஸ்ட் இருக்குது. இந்த சில ப்ரைவேட் பஸ்ஸஸில் இருக்க மாதிரி. ப்ளஸ் இது நார்மல் சதாப்தீஸ்லேயும் பார்க்கலாம், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்லேயும் இருக்கும். இந்த லெக் ரெஸ்ட் ஒன்று இருக்கும். அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நல்லா உட்காரத்துக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நல்ல குஷன் இருக்குது. அது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் கோச்சில் ஒரு டிஃப்ரென்ஸ். நார்மல் கோச்சில் உங்களுக்கு 1035 டிக்கெட் காஸ்ட், இதில் 2110. இதில் ஃபுட் மற்றும் இந்த சீட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹாய் கைஸ், நேரில் நினச்சிட்டு இருந்தேன் மாதிரி நம்ம கூட யூடியூப் ஃபேமஸ் டியூபர் பஸ் ட்ராவல் பண்ணுறாரு. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா மாதிரி ஒரு பஸ் அண்ட் ட்ரெயின் லவர். ஸோ அவர் இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் டே ஜேர்னி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு கேட்கலாம். யூடியூப் பஸ் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெயின். பட் டிலே இன் டைம் அண்ட் டிலே இன் ஃபுட்ஸ் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இப்போதைக்கு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க அந்த லைட்டில் கண்ணாடியாக இருக்கட்டும், அண்ட் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக அண்ட் சூப்பராக இந்தியன் ட்ரெயினில் கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளைக்கு நம்ம மக்கள் இப்படி வைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. பார்ப்போம் இத்தனை நாளைக்கு. சரி, நீங்கள் சதாப்தியில் போயிருக்கீங்க, இப்போ இதில் வரீங்க, எது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக சதாப்தியோட எனக்கு வந்து நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுள் வைஸ்லேயும் சரி, லெக் ரூம்லேயும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. This is better than everything. Teja is a good one. பார்ப்போம் இத்தனை நாளைக்கு. தேங்க்ஸ். முதல்ல சாப்பிட்லாம் ஞாபகம் இருக்குது. நம்ம காலத்தில் அது வந்து அந்த குருக்கில் மட்டும் நல்லா இருக்கும். குருக்காக குருக்கள் வேறு என்ன அதை திருச்சி வருது. அவன் ஒன்றுமே கேட்கல. இதெல்லாம் திருச்சின்னா உலகி ஆமாம், ரொம்ப நேற்று என்ன நேற்று. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு அப்புறம் ட்ரெயினில் இருந்த பாதி கூட்டம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ரொம்ப கொஞ்சம் காலியாக தான் போச்சு.
ஸோ இங்கே இப்போ ஒரு 2 ரயில் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருமே என் கூட இப்போது டேஜஸில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இது அஸ்வின் குமார், சரத். 2 பேரும் சேர்ந்து தான் ரயில் ஃபேன்ஸ் ஃப்ரம் சவுத். இவங்க 2 பேரும் வந்து ரயில் ஃபேன்ஸ் ஃப்ரம் சவுத்துன்னு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் டேஜஸில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இப்போ நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அஸ்வின் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ஸோ தேஜஸ் பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்னோவேஷன் ஆஃப் லைக் அது ஒரு அப்கிரேடேஷன் ஆஃப் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி இந்தியா டெவலப் ஆகணுன்னா கண்டிப்பாக தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரிக்வயர்ட். பட் வாட் த ப்ராப்ளம் இஸ் இது மாதிரி வந்து இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டிவிலாம் பாதி டிவி வேலை செய்யலை, ஜிபிஎஸ் வேலை செய்யலை, ஃபுட்டு லேட்டாக தராங்க. இன்ஃபேக்ட் வந்து லேட்டாக வந்ததுனால அவங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அது இன்ஃபார்ம் கூட பண்ணல லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ்னால வந்து அந்த என்ன சொல்கிறது அது அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. ரிவ்யூ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே ரன் இது, ஸோ ஃபுட்டு சரியாக ப்ரொவைட் பண்ணல, காலைல வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை சரியில்லை, ஏர் கண்டிஷனர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கொடைக்கானல் ரோட்லேருந்து மதுரை வரைக்கும் ஏசி ஏர் கண்டிஷனரை கட் பண்ண ஆஃப் பண்ணிட்டாங்க. அது மெக்கானிக்கலாக ஃபால்ட் இல்லை, அவங்க வாலண்டரியாக வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு கோச்சுக்கு 4 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுலாம் அவங்க ஆஃப் பண்ண முடியும். அப்படின்னா அவங்க கொடைக்கானல் ட்ரெயினே நிற்கணும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என் கோச்சில் நல்லா சில்லுன்னு இல்லை ப்ரோ, இது வந்துட்டு ஒரு 20 to 30% தான் பரவாயில்ல. கோச் 4 பேர் இருந்தாலும் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் பக்கத்து கோச்சுக்கு போங்கன்னு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேனர்ஸே இல்லாமல் காசு வாங்கிட்டு அசிங்கமாக பண்ணுறோம். நீங்கள் ஃப்ளைட் லெவலில் பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏசி ஆஃப் பண்ணால் அவ்வளோதான். சரி, நல்லா இருக்கும். ஐடியா இஸ் வெரி குட், பட் எக்ஸிக்யூஷன் இஸ் worst. எக்ஸிக்யூஷன் கூட வந்துட்டு டைம் பாஸ் ஆக எக்ஸிபிஷன் இன்னும் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். ஆல்ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ட்ரெயின் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரைக்கும் இல்லை சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரயில் ஹில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.